ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரா மயிலை ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்க. அதனால மனசு உடஞ்சி போன மயில் வந்து ரூமில் ஓரமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ ரோகிணி போயிட்டு மயில் கிட்ட பேசுவாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? அதான் சித்தியை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க பேசுனதில் நீங்கள் எதுக்காக பெருசாக எடுத்துக்கிறீங்க? உங்களை இப்படி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே கலகலன்னு இருக்கிற ஆள் நீங்கள் இப்போ மனசு உடஞ்சி போய் ரொம்பவே சோர்வாக உட்காந்துருக்கீங்க. உங்களை எனக்கு இப்படி பார்க்கவே பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்ல, இதை கேட்டால் மயில் சொல்கிறாங்க, ரோகிணி, உன் சித்தி என்னதான் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தாலும் அவங்க பேசின ஒரு வார்த்தையிலையும் உண்மை இருக்குல்ல. இவ்வளோ நாளாக நான் இந்த வீட்டில் தான் இருந்தேனே தவிர உனக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்? நான் சம்பாரித்து உன்னைய கௌரவமாக உட்காந்து வாழ வைக்காம இந்த மாதிரி நான் உன்னைய கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரோகிணி. சின்னத்தை சொன்னதில் இருந்து எனக்கு மனசே ரொம்ப பாரமாக இருக்குது. என்னால் என்ன பண்ண முடியும்? கார்த்தி பாரு, அவன் என்னை விட வயசில் சின்னவனாக இருந்தாலும் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் நான் ஒன்றுத்துக்கும் லாய்க்காகாதவனாக இருக்கனே. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கிறத நினச்சி நான் போராமப்படலை. ஆனால் என்ன நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். நான் என்னோட வயசுக்கு இவ்வளோ நாளாக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே மனசு உடைஞ்சு பேசுகிறாங்க. இதை கேட்ட ரோகிணி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயிலை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போது நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தி இப்போ என்ன பண்ணுறது? மாமா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. சித்திக்கு எப்போ பாரு இதே வேலை தான், அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பார்த்து அதில் சந்தோஷப்படுறது தானே அவங்களோட நோக்கமாக இருக்குது. பாவம் மாமா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கார்த்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, நம்ம போயிட்டு ஆறுதல் சொன்னாலும் அதை கேட்குற நிலைமையில அவர் இருக்க மாட்டார். கண்டிப்பாக இதுக்கு என்ன முடிவோ நம்ம அதை செஞ்சே தான் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ரோகிணிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா மயில் வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காரு. இந்த நேரத்தில் இவரை தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே தான் இருக்காங்க. நம்ம மயிலுக்கு தூக்கமே வரலை. அதனால சரி கொஞ்சம் வெளியில் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சந்திரா மயிலை பார்க்குறாங்க. என்னடா நான் சொன்னதை நினச்சி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நல்லா அனுபவி. என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க, அந்த ஆசிரமத்தை பெருக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்கல்ல, அதுக்கான தண்டனை தாண்டா இது அப்படிங்கிற மாதிரி சந்திரா தூரத்துலேருந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாது, இன்னும் உன்னைய கஷ்டப்படுத்தி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து மயில் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க. என்ன நான் சொன்னதை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கியோ? இதெல்லாம் எனக்கு பத்தாது. நீ ஒரு வார்த்தையாவது நான் சொன்ன பேச்சுக்கு எதிராக நான் கண்டிப்பாக ஏதாவது சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுதா? ஏன்னா அந்த வக்கு தான் உனக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி மயிலை ரொம்ப கழுப்பேற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் அமைதியாக இருக்கிறனால நீங்கள் தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நான் அப்படி தாண்டா பேசுவேன். என்னை எந்த அளவுக்கு ஆசிரமத்தை பெருக்க வச்சு அதில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க, அப்போ நான் பேச தான் செய்வேன். உனக்கு என்னடா இந்த வீட்டில் உரிமை இருக்குது? எந்த உரிமையும் இல்லாமல் தண்டச்சோர் தானடா நீ சாப்பிட்டுருக்க. அது மட்டும் இல்லாமல் உன் பொண்டாட்டிக்கு உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா? நாளைக்கு உனக்கு பிள்ளையே பிறந்தாலும் அந்த பிள்ளைக்கு நீ என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக மயிலை பேசிடுறாங்க. இதனால மனசு உடைஞ்சு போன மயில் வந்து இனிமேட்டு நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விபரீத முடிவை எடுக்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்தி ரேவதி ரெண்டு பேருமே தூங்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது சரியாக படலை கார்த்தி, மாமாவை போயிட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, எனக்கும் மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது, அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்தா ரோகிணி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது மயில் வந்து அப்படியே ஆடாமசையாமல் இருக்காங்க. இதை பார்த்து ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தி, மாமா வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நம்ம கார்த்தி வந்து கிட்ட போய் பார்க்குறாங்க. மயிலோட வாயில நுரத்தள்ளி போய் கிடக்குது. அப்போதான் நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, சத்தம் போடாத. இந்த விஷயம் மட்டும் உங்கள் அக்கா ரோகிணிக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க இருக்கிற நிலைமையில மயில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்பவே டேஞ்சர் ஆயிரும். அதனால நான் பார்த்துக்கிறேன். யார் கேட்டாலும் மயில் வாகனத்தை கார்த்தி சமாதானப்படுத்துறதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து மயிலை தோளில் தூக்கி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடுறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ப்ளீஸ் டாக்டர் இவருக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட டாக்டர்ஸும் மயிலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் நம்ம கார்த்தி வந்து மயிலை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்தனால அவருக்கு உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு. அப்போ தான் டாக்டர் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, காலையில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, ரேவதி இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாத, அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, அவரை டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட சொல்ல ரேவதி இதை கேட்டோடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அழுகாத ரேவதி, எல்லாம் சரியாயிடும், அவருக்கு ஏதாவது ஒரு வழி நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து ரேவதியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மயில் எப்படா கண் முழிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில தான் பார்த்துட்டு இருக்காங்க. மயில் கண் முழிச்சோடனே நம்ம கார்த்தி மயில போய் பார்க்குறாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மயில் சொல்கிறாங்க, இல்லை கார்த்தி, இனிமேட்டு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், என்னால் என் பொண்டாட்டிக்கு எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, அதுக்காக ஒரடியாக இந்த உலகத்தை விட்டு போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருமா, கொஞ்சமாவது ரோகிணியை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா, அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்களோட குழந்தைய தானே அவங்க வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா வேணுமா வேணாமா, அப்பா இல்லாமல் வளர்கிற குழந்தை எவ்வளோ அசிங்கப்பட்டு இந்த உலகத்தில் வளரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயிலை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போது மயில் சொல்கிறாங்க, என்னால் ரோகிணி கஷ்டப்படுறத பார்க்க முடியல, சின்னத்தை என்னைய மட்டும் அசிங்கப்படுத்தலை, ரோகிணியை சேர்த்து தானே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இப்போ நான் இல்லாமல் போயிட்டா ரோகிணி அவங்க அம்மா வீட்டில் சந்தோஷமாக இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி செம்மையாக திட்டுறாங்க, என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரோகிணியோட மொத்த சந்தோஷமும் நீங்கள் தான், நீங்கள் இல்லாட்டினா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் தான் மயில் நீங்கள் வந்து சந்திரா முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் மயில் சொல்கிறாங்க, இனிமேட்டு நான் என்னத்தை சாதிக்க முடியும் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஏங்க 60 வயசில் கூட சாதனை பண்ணுறவங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு அப்படி என்ன வயசு ஆயிடுச்சு, நீங்கள் கண்டிப்பாக சின்னத்தை முன்னாடி முன்னேறி காட்டுவீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு நம்ம கார்த்தி வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்லிட்டேன், அதனால நீங்களும் எதையும் காட்டிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மயிலை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி வந்து மயிலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக ரோகிணி இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, எல்லாம் இந்த சித்தினால தான் வந்துச்சு, சித்தி என் புருஷனை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க, இப்போ பாருங்க அவர் ஆளே காணா, அவர் மனசொடைஞ்சு எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சந்திரா வந்து சொல்கிறாங்க, ஆமாடி இந்த வீட்டில் எது நடந்தாலும் ஏமலே பழி தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் எதுவும் பேசாதீங்க, உங்களால் தான் இப்போ வீட்டில் பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நீங்கள் எதுக்காக மாமாவை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நான் அசிங்கலாம் படுத்தலை, நான் உண்மையை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. சந்திரா வாயை மூடிட்டு அமைதியாக இரு, இப்போ பாரு மாப்பிள்ளை மனசொடைஞ்சு எங்கே போனாருன்னு தெரியல, நீ பார்த்து வார்த்தையை விடணும் சந்திரா, நீ பேசுனது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போது சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, இவ்வளோ நாளாக அவன் இந்த வீட்டில் தண்டச்சோறு தானே சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. சந்திரா இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சந்திராவை கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, அவர் இந்த வீட்டில் தண்டச்சோறு சாப்பிட்றாருன்னு யார் சொன்னா, அம்மா தானே வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு எனக்கு அவரை கட்டி வச்சாரு, அவரும் இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுக்கு சம்மதிச்சு தானே கல்யாணம் பண்ணி வந்தார் இந்த வீட்டுக்கு, அவரை போயிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க, அப்போ வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா எங்களுக்கு இந்த அசிங்கம் தான் கிடைக்குமா, அப்போனா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, நாங்கள் இந்த வீட்டை விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரோகிணி நீ சந்திரா சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னமோ பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறீங்க, இதே நாங்கள் அவங்கள சொல்லியிருந்தா அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி செம்மையாக வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்து சும்மா இருக்க மாட்டாரு, கண்டிப்பாக சந்திராவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மயிலோட டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரதான் போகிறாரு, அதையே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.